தூத்துக்குடியில் தூய்மை பாரத இயக்க ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர் நலச்சங்கம் சார்பில் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணியாளர்கள் பணி நிரந்தரம், முறையான ஊதியம் மற்றும் சலுகைகளை வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் முழக்கமிட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் செயல்படும் மாநகராட்சி நிர்வாகம் ஊழியர்கள் விரோத கொள்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பால் வியாபாரி பிரவீன்குமார் மீது மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் பீர் பாட்டிலால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் நகர் கல்மண்டபம் பகுதியில் இரவு 8:30 மணியளவில் பால் விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது போதையில் இருந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் பிரவீன்குமார் தலையில் பலத்த காயமடைந்தார். அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இப்பகுதியில் கள்ளசந்தையில் மது மற்றும் சாராய பாக்கெட்டுகள் விற்பனையால் இரவு நேரங்களில் போதை ஆசாமிகள் பாதசாரிகளை வழிமறித்து தாக்குவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இத்தகைய சம்பவங்கள் நடப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். பெரியார் தீவுத்திடல் சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பற்றியது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் கீழே இறங்கினர். இதனையடுத்து பல மணி நேர போராட்டத்துக்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பாமர மக்களின் அடிப்படை தேவையான பேருந்துகளை கூட முறையாக பராமரிக்காமல் மக்களை அச்சத்திலேயே பயணிக்க வைக்கும் ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடலூர் அருகே அரசு பேருந்து பழுதானதில் மாற்று பேருந்து வர தாமதமானதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூரிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து குமாரபுரம் அருகே பழுதாகி நின்றது. பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தருவதாக நடத்துனர் கூறி வெகு நேரமாகியும் பேருந்து வராததால் பயணிகள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசு போக்குவரத்து நிர்வாகம் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி விபத்துகளை ஏற்படுத்துவதோடு பயணத்தை குறிப்பிட்ட நேரத்திற்கு தொடர முடியாத நிலையும் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு அருகே புலிப்பாக்கத்தில் அரசு விரைவு பேருந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்து விபத்தில் சிக்கியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான அரசு பேருந்தில் 19 பயணிகள் பயணம் செய்த நிலையில் புலிப்பாக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்து விபத்தில் சிக்கியது. பயணிகள் அனைவரும் காயமின்றி தப்பிய நிலையில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததும் சாலை பராமரிப்பு இல்லாததும் இந்த விபத்துக்கு காரணம் என பயணிகள் புகார் தெரிவித்தனர். மாநிலம் முழுவதும் நாள்தோறும் விபத்துகளில் சிக்குவதால் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வது உயிரை பணயம் வைப்பது போல் உள்ளதாக கூறும் மக்கள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கு பேருந்துகள் முறையாக பராமரிப்பதுடன் ஓட்டுநரின் திறனையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முள்ளியாற்றில் மண்டியுள்ள ஆகாய தாமரை செடிகள் அகற்றப்படவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று விவசாய சங்கம் அறிவித்துள்ளது. முள்ளியாற்றை நம்பி 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் உள்ள நிலையில் ஆதிச்சபுரத்தில் துவங்கி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகளும் கருவேல மரக்காடுகளும் படர்ந்துள்ளது. இதனால் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் ஆகாய தாமரை செடி கொடிமரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இல்லையெனில் சாலை மறியல் நடைபெறும் என்றும் விடியா திமுக அரசை விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். நடவடிக்கை எடுத்தால் தான், ஏன்னா 40 நாளுங்கிறது ஓடுறதே தெரியாது. வந்து இறக்கி அதை வந்து முறையாக டெண்டர் விட்டு பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி வந்துச்சுன்னா இதில் வந்து பாசான விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை 10 நாளுக்குள்ள விவசாய உயரதிகாரிகள் வந்து நீலவத்துறை உயரதிகாரிகள் வந்து தூர் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம். இது வந்து நாங்கள் 10 நாளைக்கு மேலே தாண்டிருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் அகரம் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மூதாட்டி மற்றும் பசுமாடு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பனம்பட்டு கிராமத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்து வயலில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. அப்போது பசுமாட்டை காப்பாற்ற சென்ற மூதாட்டியும் உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.